எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் நான் கூப்பிட்டோன்னா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னது. இது நான் டைரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறேன். இது என்னுடைய பர்சனல் இன்டர்வியூவாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். சினிமாக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எதுனாலையும் கிடையாது. இது ஆச்சு அதுனாச்சு அதனால பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரவி மோகன், ஜெயம் ரவி அவர் ரொம்ப சாஃப்ட்டு. அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பார், புரிஞ்சுப்பார், அவர் விட்டு கொடுத்துருவார். எஸ், அதுதான் என் கேரக்டர். அப்படி தான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. சாதுவாக இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இதுதான் என் ஆஃபீஸ். இங்கே வாங்க, மறைமுகமாக எதுவும் வேணாம், டைரெக்டாக வாங்க, டைரெக்டாக பார்த்துக்கலாம். எத்தனை பேர் என்னை கீழே இழுக்கணும்னு நினைச்சாலும் அத்தனை பேருக்கும், இது நான் சினிமா பற்றி பேசவே இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டேன், பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியாக இருக்கேன். என்னை எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பஞ்சிங் பேக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாரும் இப்போ வாங்க. கராத்தே பாபு மாதிரி தான் நான் கிக் அடிக்க போகிறேன். ரெடியாக இருக்கிறேன் நான். ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என் படம் இனிமேல் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியலை. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க, சீண்டி பாருங்க. இனிமேல் சாது கிடையாது நான். அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளோ நாள் என் கூட நின்ன உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்னைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்னைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிற்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் எனக்கு வரும். எனக்குன்னு இருக்கிற ஒரு சில டீம் இருக்காங்க. மற்றவங்கள மாதிரி 25 பேர் கொண்ட குழுவெல்லாம் எனக்கு கிடைக்காது. நான் யாரையும் பர்சனலாக யாரையுமே நான் சொல்லலை. ஏன்னா இது மற்ற ஹீரோஸையோ இவங்களையோ அவங்களையோ எதுவுமே கிடையாது. சினிமாவுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது என்னுடைய பர்சனல் லைஃப். 23 வருஷம் ராத்திரி பகலுமா நான் வேலை செஞ்சுருக்கேன். 95% ஆஃப் மை மூவிஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல். இதெல்லாம் நானே சொல்லிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் கேவலப்படுத்துறவங்க முன்னாடி அதை சொல்லி காட்டுறதுல தப்பே கிடையாது. மை அச்சீவ்மெண்ட்ஸ் ஐ ஓன்லி நோ, மை ஃபேன்ஸ், மை ட்ரூ ஃபேன்ஸ் நோ. ஸ்டேட் அவார்டு வின்னர் 2வது படத்தில் கலைமாமணி. என்னென்ன அவார்ட்ஸ் வேணும் சொல்லுங்கள், எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய சொந்த உழைப்பில் வாங்கினது. எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் நடுவில் 4 வருஷம் வேலையே செய்யலை. இதெல்லாம் நான் யங் ஏஜில் சொல்கிறேன். எவ்ரி டே காலைல எழுந்துச்சு நான் ஷூட்டிங் போயிருக்கேன் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னாலோ சீண்டணும்னு நினைச்சாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமேல் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டா இருந்துருவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போட்டோம், பார்க்கலாம். பொம்பளை இது அது. என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான் என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா பெண்களை பத்தி தெரியாதுன்னு? எனக்கு எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேன் நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள்,
அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம், வெயிட் பண்ணுங்க கொஞ்சம், எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் அப்ப நான் யாரு? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையே நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண, அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவன்கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ண. இருக்கும் போது பாத்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். மூடிட்டு இருக்கணும். ஒரு குழு அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்களா அப்படியே, எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு. பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்ததே நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்தேன் 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாங்க, வேணாம், தேங்க்யூ. இது ஃபெமினிசம். என்கிட்ட கேக்குறாங்க எப்படி அவன் வரான் பாத்துடலாம் ஷூட்டிங்க்கு. ப்ரொடியூசர் ஆக்குனதே நான். என்கிட்ட கேக்குறாங்க யாராவது பாத்திருக்கீங்களா? குடும்பமா ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூல வரது யாராவது பாத்திருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான் வந்து, ஏன் மாப்பிள்ள, ஏன் இது, ஏன் அது, எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்கலாம். எதுக்கு சுரண்டி 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 ரத்தம் வர்ற அளவுக்கு, உயிர் போற அளவுக்கு சுரண்டுனா என்னங்க பண்றது ஒரு மனுஷன்? எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? பர்டிகுலரா நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த சைபர் புல்லிங் விஷயம். ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்க இருந்தாலும் நல்லதா இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்க எல்லாரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போறது இல்லை. என் அண்ணனுக்கு நடந்ததுனால, தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான். நான் உண்மையா யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்றவங்க. எந்த ஹீரோவாது இன்னொரு ஹீரோவை பத்தி சொல்லுவான், அவன் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். என் கார்த்தி சொன்னான். நான் யார் பேரையும் எடுக்க விரும்பல. நண்பன் பிரபுதேவா சார் சொன்னார், ஐசிட் சார் காப்பாத்தினார் எனக்கு. கொஞ்ச நாள் வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாம வந்தவன் நான். இப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கு. நான் கோடிக்கணக்கான காட்டின வீட்டுல நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியாதா? வெளியே போன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியா வேலை செய்ய விடாட்டி எப்படிங்க? சும்மாவே இருக்கணும். என்ன கிண்டல் பண்ணாலும். ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல. நான் ஆம்பளை பொம்பளை அப்புறம் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவன் கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா.
எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க அவங்க வீடியோ போட்டு அதுல ஒரு சைபர் புள்ளி. ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது, அதான் என் வேலையே. எப்படி அழகு இல்லாம இங்க போயிட்டாங்களா? இத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான்னு தெரியல. இதை புடி பாரு, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கூப்பிடு, வரும் எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும், ஒவ்வொன்னா வெளியே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட், உனக்கு எதாவது வேணும் நான் சொன்ன, நான் வந்து வாயை பொத்திக்கிட்டு வேண்டாம் தேவையில்லை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு நாள்ல என் டைவர்ஸை நான் முடிச்சிருப்பேன். நான் பசங்கன்றது ஒரு காரண வாயை மூட்டு இருந்தேன். நான் என்னெல்லாம் அந்த போய் கேட்டு பாருங்க, அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்க அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போன் தான் போட்டாங்க. என்னால சொன்னதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்யவில்லையா, அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்யவில்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பயாவது கேட்க வேண்டியது என்ன, ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும், நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு, அந்த இது பேர்ல எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்கு என் மேல, ஆல்ரெடி கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு என் மேல. இருந்தாலும் உங்க எல்லாருக்காகவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சுதான். ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன், நான் தெரிச்சு தானேங்க வந்தேன். வந்தவனை கூட நிம்மதியாக வாழ விடாட்டி ஒரு சின்ன ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன், ஏன் வந்திருப்பேன், யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கா? நான் கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னே புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா ஏதாவது தப்பு செஞ்சேனா நானு? இல்ல. எப்படி இவ்வளவு 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? அழகான ஹீரோயின் நடிகர் தாங்க வேலையை அப்பெல்லாம் ஓடாத, இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அவன் கையில். அதான் எனக்கு தெரிய நம்பிக்கை, ட்ரஸ்ட், என் லைஃப், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்படி எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது என் பேர்ல, தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கௌண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கௌண்ட், எக்ஸ் ஃபேமிலியோட. எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனா இல்லை, என்ன ஏன் இவ்வளவு, நான் தானே சம்பாதிக்கிறேன். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப அந்த வீட்டில் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனால தான் நான் வாங்கி விட்டேன். அசிங்கமா ஏன் என் நேச்சர் அப்படி. எப்படி வந்து ஒரு 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 டீமை அமைச்சு ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம்? நான் உயிரோட இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துரும், கண்டிப்பா நடக்கும் இது. ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன், சிரிச்சுட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்களை என்ன பார்க்க விடல. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். தான் இந்த கை பார்த்துக்கோங்க, நார்மலா இதுதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything, not anymore. வர சொல்லுங்க, மொத்த ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. வர சொல்லுங்க, தேடி என்ன வேணா நடக்கட்டும். சாரிங்க, நான் நடிக்க மாட்டேன். ஸ்க்ரீனில் எப்போ என் படம் வரும் எனக்கே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்க எல்லாரையும் சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், என்னோட இந்த டெசிஷனை இப்படியே விட்டுருங்க. என்னால் வேலை செய்ய முடியல. நான் என் பர்சனல் லைஃப்பை க்ளீன் பண்ணிட்டு எனக்கு என்ன இமேஜ் இருந்ததோ அதை நான் காப்பாற்றிக்கிட்டு நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். அது கடவுள் கையில் இருக்கு. இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன்.
சில விஷயங்கள் சொல்லணும், ஓப்பனாக சொன்னாதான் இருக்கும். இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை, அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்தை கெடுக்க வந்த இவ அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுறாங்க. ஆனால் வேற ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆயிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு. நான் யாரு, நீ யாரு? பர்சனல் லெவலில் டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா, நடிச்சுக்கோ. ஐயோ காலில் நானே உழுறேன். அவார்டு வாங்குறேன், வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்ல மனுஷன் தப்பான மனுஷன் யாராவது பேசின நீ தருவ, உனக்கு என்ன அறிகதை இருக்கு பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா எல்லாரையும் வந்து அடி தண்ணி கொடுங்கப்பா. ரத்தம் வந்தி வந்துட்டு இருக்கேன். பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆயிடும். நான் என்னதான் பண்ணுறேன்? வேலைக்கு போகிறேன், வரேன். ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுறது? வீட்டில் அவ்வளோதானே கேட்குறேன். நான் பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன். நான் அப்படிதான் என்ன நான் வேலைக்கு போயிடுறேன். நான் ஏன் இப்போ நான் வெளியே போயிட்டு யார் கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இல்லை யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் சமூகம் இப்ப நடந்தது தான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதை தான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க. நிறைய ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ், எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துட்டு வரது. எனக்காக பேசுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜ்ல விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்ல, இப்போ இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன். நான் பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இவர் என்னுடைய எக்ஸ் கோ பிரதர், இவர் மிஸ்டர் பிரசாத். இவரும் அந்த ஃபேமிலியில் ஒரு மாப்பிள்ளையாக இருந்தவர் தான். இன்னைக்கு எனக்காக இங்கே வந்திருக்காரு. எனக்கு எப்பயோ சொல்லிட்டாரு அவர், உனக்கு ஏதாவது இருந்தால் எனி டைம் கால் பண்ணு, நான் வரேன்னு. நான் இது வரைக்கும் அவருக்கு ஒரு கால் கூட பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. யாருக்கிட்டையும் நான் ஹெல்ப்னு போய் நின்னது கிடையாது. இன்னைக்கு எனக்காக அவர் வந்திருக்காருன்னா கோடி கோடி நன்றிகள், தேங்க்யூ. அவருக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. எனி டைம் நான் வந்து அதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எப்படின்னு அவருக்கு தெரியும். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்குது எனக்கும் சரி, இவருக்கும் சரி. எனக்கு முன்னாடி தப்பிச்சு போனவர் அவர். அப்படிதான் நான் சொல்வேன். எனக்கு இதை காமெடியாக சொல்கிறதா, எமோஷ்னலாக சொல்கிறதா, எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஒரு மனுஷன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா
போயிட்டாருப்பா அவரு அப்படின்னு. என்ன அவரை இருக்க வைக்கிறதுக்கு கூட்டு போய் அவர் காலில் உள்ள வச்சாங்க. என்ன அவங்களுக்காக நான் காலில் விழுந்தேன். அப்படி நான் அவங்க ஃபேமிலிக்காக நான் கூட நின்னேன். உண்மைனா இல்லையா? அப்படி தான் நான் அவங்க ஃபேமிலியில் ஒரு டைவர்ஸ் 5 டைவர்ஸ் ஆல்ரெடி. அவங்க அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக நான் உனக்கு கைட் பண்ணுறேன், கொஞ்சம் அந்த ஃபேமிலியில் இரு, அவங்களுக்கு நல்லா அது நடக்கட்டும் பாவம் அப்படின்னு சொல்லி நான். ஆனால் இந்த ஆளோட கட்ஸு வேற. சாரி ரவி, எனக்கு புரியுது நீ நல்லதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு புரியுது, பட் ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை பர்சனல். என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வெளியே போன மனுஷன் அவர் இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. நான் நீ எதுவுமே சொல்ல தேவையில்லை, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு மட்டும் எனக்காக சொல்ல. தேங்க்யூ மச், தேங்க்யூ. நான் அவரை கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது, பட் என்ன எனக்கு காசு கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு பிடிக்காதுங்க. எனக்காக யாரோ ஒருத்தர் வந்தா போறோங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு பிடிக்காதுங்க, அநியாயம் பிடிக்காது எனக்கு. நான் பண்ணது அநியாயம் நினைச்சீங்கன்னா ஓகே, அதையும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய மீம்ஸ் கொடுக்குறேன், இன்னைக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். நாங்கள் அதையும் வச்சு சைபர் புல்லிங் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, மீம்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணுங்க. இதுக்கு மேலெல்லாம் என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் நினைக்கிறது தான் நான் இனிமேல் செய்வேன். ஒரு மனுஷனுடைய பிறப்பு உரிமை அது, அவன் நினைக்கிறது அவன் செய்யறது. எனக்கு முன்னாடி யாருக்கும் டைவர்ஸ் ஆகலையா? எனக்கு 45, 50 வயசு 60 வயசானவங்களா டைவர்ஸ் ஆகலையா? ஏன் ஃபீல்லே ஆகலையா? அதெல்லாம் எப்படி ஸ்மூத்தா போச்சு? என்ன காசு காசு காசுன்னு காரணம். எவ்வளோ நாள் தான் டிலே பண்ணுவாங்க? இதை எவ்வளோ தான் எடுத்துக்க முடியும்? எல்லா அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட வேலை செஞ்ச சீனியர் அக்கௌண்டன்ட் அவங்க வச்ச ஆளு அவன் இருக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்து நான் எப்பயோ இருக்கு என்கிட்ட, அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல இது வரைக்கும். இன்னைக்கு இவர் வந்த மாதிரி நாளைக்கு 10 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோ எல்லாம் போட மாட்டேன், ஃபுல் ப்ரூஃபோட வரேன், நான் ஃபுல் ஃபோர்ஸோட நான் வரேன். அவங்க ஃபேமிலியில இருந்தே ஒருத்தர் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நான் வரேன்னு சொன்னாங்க. வேண்டாம் நான் சொன்னேன். தேங்க்யூ பிரசாத், நீங்க வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவ்வளவுதாங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறது. தீர்வு கோர்ட்டு தாங்க சொல்லணும். நான் கோர்ட்டுக்கு நான் விண்ணப்பம் தான் வைக்க முடியும். ஒரு மனுஷன் இதுக்கு மேல அங்க இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னதான் செய்ய முடியும் எனக்கும் தெரியல. அதான் உண்மை. என் குழந்தைங்களுக்காக தான் நான் இன்னும் உயிரோடயே இருக்கேன். எனக்கு சாரி டு சே, தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு எதாவது நடந்தாலும் இல்லை நீங்கள் எல்லாம் அனுப்பிச்சி விட்ட கெனிஷாக்கு எதாவது நடந்தாலும் அந்த குடும்பம் மட்டும் தாங்க பொறுப்பு. அது வேற யாருமே பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாது. சில விஷயங்கள்லாம் சொல்லணுங்க, அதுக்காக தான் நான் இந்த இது கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் சிம்பத்திக்காகலாம் இது பேசவே கிடையாது. 23 வருஷம் சிம்பத்திக்காக பேசாதவன் இன்னைக்கு பேசணும். குழந்தைங்க வச்சு ட்ராமா பண்ண, அது மட்டும் தான் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. பர்த்டே அன்னைக்கு ஃபாரின் கூட்டு போறேன். எதுக்கு? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, கொரியா ட்ரிப் போக காசு இருக்குது. எடுத்துட்டு போனதெல்லாம் பத்தலையா? அக்கௌண்ட்ஸோட இருக்குது, எல்லாம் இருக்கு. ஐடி ரைடு வந்தாங்க என் வீட்டில், அப்ப எல்லாம் நோட் ஆயிருக்குது. எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு இல்லை, வீட்டில் என்ன இருக்கு எல்லாம் இருக்குது. நான் அதுக்கப்புறம் போனேன். அவங்க ஐடி ரைடில் ஒன்றும் கிடைக்கல பெருசா, என்ன இருக்கு எதுன்னு சொல்லிட்டு சரி பாவம் இந்த பையன் சொல்லி என்ன அவங்க ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க. நான் அவங்க கிட்ட போய் நான் சொன்னேன், பொதுவாக நீங்கள் தான் எங்கள் வீடு தேடி வருவீங்க, இன்னைக்கு நான் உங்கள் வீடு தேடி வந்திருக்கேன். அப்படிதான் நான், அவ்வளோதான் நான். ஆனால் சொல்லிக்கிறேன், இது சிம்பத்தி கிடையாது, இட்ஸ் அ வார்னிங். வேண்டாம், இனிமேல் எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, என்னை பேச வைக்காதீங்க இதுக்கு மேலே. என்ன போடுங்க, வீடியோ போடுங்க, என்ன ப்ரூஃப் என்ன வேணா போடுங்க, எனக்கு கவலை கிடையாது. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ட்ரூவா ஃபேன்ஸ் அவ்வளோ இல்லைங்க எனக்கு, ஆனால் இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரூ ஃபேன்ஸுங்க. அதாங்க நான் சம்பாரிச்சது. எடுத்துக்க சொல்லுங்க காசு, என்ன காசு சம்பாதிக்க முடியாது. நல்லா
இதை யாரு சம்பாதிப்பா? அந்த மாதிரி மனுஷனா இருந்தா எனக்கு போறோம், வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி நான் கோர்ட்டுக்கு விண்ணப்பம் தான் சார் வைக்கிறேன். இதை கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் முடியுங்களோ ஒரு உயிரை காப்பாற்றலாம் சார், அவ்வளவுதான் சார். நான் வேற எதுவுமே நான் சொல்ல விரும்பல. என்னுடைய ஆக்டிங் பத்தி நான் சொன்னது கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். என்னால் இப்போதைக்கு என்னால் நடிக்க முடியல, வேலை செய்ய முடியல என்னால். ஆனால் இது வரைக்கும் கமிட் ஆனதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாத்தையும் நான் பார்த்து நான் நல்லபடியாக பண்ணிடுவேன். பட் இதுக்கப்புறம் என் டிவோர்ஸ் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் எனக்கு ரிலீஸ், என்னோட நல்ல ரிலீஸ் அன்னைக்கு தான். அதுதான் என்னோட விடியல். அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் என்கிட்ட இருந்து துரத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கே இருந்தாலும் கடவுள் இருக்காரு. நல்லது தான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. நான் திரும்பி வரணும்னு அவர் சொன்னார்னா நான் திரும்பி வருவேன். வந்து இவ்வளோ தூரம் எனக்காக பொறுமையாக என்னுடைய கஷ்டங்களை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்கிறதுக்கு, அதை உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நிறைய கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன் இந்த 14 வருஷம் நான் இருந்ததில்லை. அதை கேட்டதுக்கு, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். எப்போ கொடுத்து வச்சிருக்கோம் அப்போ. நன்றி. சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார். முடியல சார். நான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்ல வரல சார். நடிக்க முடியலன்றது தான் நான் சொல்றேன் சார். அதுதான் உண்மை. என்னால் காலையில் எழுந்திரிச்சு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலைக்கு போக முடியல. அது ஒன்று தான் நான் லைஃப்பில் ஒழுங்காக செஞ்ச ஒரு விஷயமே. அதனால தான் முடியட்டேன் டிவோர்ஸ். இன்னும் ஆடியன்ஸ் என் மேலே மரியாதை வச்சுருந்தா நான் வரேன், நான் பண்ணுறேன். அவங்களுக்காக தானே இத்தனை வருஷம் நான் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தாண்டி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவேன். அப்படி எழுதி வச்சிருந்தா நான் பண்ணுவேன். தப்பா எடுத்துக்காது. I wanted to ask you the same only. It's not good to see you like this. I know. It's not good to see myself in the mirror, ma'am. எனக்கு கண்ணாடியில என்னால கண்ணாடியில பார்க்க முடியலன்னா நான் எப்படி ஆடியன்ஸுக்கு நான் என்னால அந்த சிரிச்ச முகத்தோட இருக்க முடியும்? நடிகன் தான் இருந்தாலும் அப்படிலாம் நடிக்கிற அளவுக்கு நான் கிரேட் கிடையாது. அதுல கான்ஃபிடென்ட்டா தானே இப்போ பேசுறேன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன் ஆல்ரெடி. ஓகே. சோ நீங்க கெரியர் எதுக்கு சாப்பிட்டீங்க? கெரியர் எதுக்கு ஜியோபார்டைஸ் பண்றீங்க? ஒரு டெடிகேட்டட் ஃபேன்ஸ் இருக்கா? people want to see you on screen. நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னால இவ்வளோ தான் அதை பத்தி நான் சொல்ல முடியும். The hurt that I am going through, okay, I can't tell it outside. That's the only reason. சிக்கலான காலகட்டத்தில் உருவாக்குனது வந்து மோகன் சார், அம்மா, ராஜா சார், அக்காக்கெல்லாம் நிறைய பங்கு. அவங்களோட ஆதரவு உதவி கேட்கலாம். அவங்கள்ட்ட இருந்து நீங்க விலகி இருக்கீங்க. இந்த இதை பார்த்துட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்காக ஒரு வீடியோ போட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்க போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க முன்னாடியே சொன்னாங்க, எதுக்குடா உனக்கு இவ்வளோ படிச்சு சொல்றேன் நடக்கணும் கேட்கல நான். அதனால நான் போய் அவங்கள கேட்க முடியாது. அது நியாயமும் இல்லை. ரவி சார், நீங்க இது வரைக்கும் கமிட் பண்ணிட்டு இருக்க படங்களை வந்து ஸ்கிரீன்ஸ், இனிமேல் ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க ஃபார் தி டைம் பீயிங், அதானே? ஆமா சார். அது நான் யாருக்கும் என்னால கஷ்டம் வர்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் சார். அவ்வளோ என்னால சொல்ல முடியும். அப்படியே நான் பணம் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் நான் போவேன். அதனால டோன்ட் வரி, என்னால் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. என்னுடைய போட்டோம் அது. தேங்க்யூ. அப்பா அம்மாவோட பேசிட்டு தாங்க இருக்கேன். வேற யார் இருக்காரு? தேங்க்யூ. thank you so much. தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. Sir, you will be fine.